பல்வேறு பிரச்சனைகளில் மக்கள் வஞ்சிக்கப்பட்டதால் சென்னை மெரினாவில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அவர்கள் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் போராடவில்லை என்றும் அவர் கூறினார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வெளியேற்றுவதற்கு காவல்துறைக்கு உரிமை இல்லை என்றும் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் கூறினார். கால கடை தீ என எழுந்த அந்த மொழி புரட்சியின் அடையாளம் மட்டுமல்ல, வஞ்சிக்கப்பட்ட தமிழகம் மீத்தேனில், சேல்கேஸில், காவிரியில், முல்லை பெரியாறில், சமஸ்கிருத இந்தி திணிப்பில் ஒவ்வொன்றிலும் வஞ்சிக்கப்பட்டு அதனுடைய விளைவாக மொத்தத்தில் ஏறுதழுவின ஜல்லிக்கட்டு தடுக்கப்பட்ட போது சிலிர்த்து எழுந்தது. இது அடங்கி போய்விடாது.